ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாஸ் கோல்டன் டைரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் பாண்டிச்சேரியில் பிஸி ஸ்ட்ரீட்டில் இருக்க பார்பிக்யூ நேஷனுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பார்பிக்யூ நேஷன் இந்த ஹோட்டலில் 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து லிஃப்ட்டில் தான் போகணும். ஸோ லிஃப்ட்டில் வந்து நம்ம எல்லோரும் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். இங்கே வந்து என் தம்பி ஃபேமிலி வந்து லீவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் நாங்கள் வந்து பார்பிக்யூக்கு வந்திருக்கோம். ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உள்ளே வரோம். நாங்கள் போன டைம் வந்து கிறிஸ்மஸ் டைமு. ஸோ அதனால் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டே வந்து ஃபுல்லாக கிறிஸ்மஸ் தீமில் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஃபுல் ரெஸ்டாரண்ட்டை வந்து ஓவர்லுக்காக சுற்றி பார்த்துடலாம். டெக்கரேஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஹாலிடே டைம்ங்கிறதுனால வந்து நல்ல ரஷ்ஷாகவே இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டேரெக்டாக போய் புக் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கால் பண்ணிகிட்டே வந்து நமக்கு டேபிள் வேணும் அப்படின்னா நம்ம பிஃபோராகவே வந்து டேபிள் புக் பண்ணிக்கலாம். நாங்களும் வந்து பிஃபோராகவே டேபிள் புக் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சூப் எடுக்கிறோம். வந்து பிரியாணி, நான் எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒரு ஓவர்லுக் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா சாலட்ஸ்க்கு தேவையானதெல்லாம் இங்கே இருக்குது. குக்கும்பர், கேரட், கார்ன், கொஞ்சம் சாலட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் சூப் ஸ்டார்ட் பண்ணுறோம். சூப் கூடவே வந்து கிரில்ட் ஃப்ரைடு கார்ன், தென் காஜு பொட்டேட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தென் அது கூடவே வந்து கிரில்டு பைனாப்பிள் அண்டு பன்னீர் அது வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். பன்னீர் பைனாப்பிள் கிரில் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நான்வெஜ் வச்சாச்சு. ஸோ இப்போ எல்லோரும் ஒரு வெட்ட போகிறாங்க. என்னென்ன கிரில் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜில் ப்ரான், சிக்கன், தென் ஃபிஷ்ஷு, இந்த மூணுமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மஷ்ரூமும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே கிரில்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. தென் அது இப்போ வந்து பானிபூரிக்குன்னு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ பானிபூரி ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். மசால் பொரி, பானிபூரி நமக்கு எது வேணுமோ நம்ம போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாங்கள் அதை கிரில்ட் ஐட்டம்ஸை முடிச்சுட்டு இது சாப்பிட வந்துட்டோம். இது கொஞ்சம் வேணுங்கிறத நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான பிளேட்டிங்ஸ் இது சூப்பராக இருக்குது இந்த பிளேட்டு. ஸோ இதில் வந்து நம்ம பானிபூரியை செட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொண்டு வந்து நம்ம டேபிள் உட்கார வச்சுட்டு சாப்பிட்லாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் கோர்ஸ் வந்தாச்சு. மெயின் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ், பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தென் புலாவ் எல்லாமே இருக்குது. அதுக்கான தனியாக கிரேவிஸும் வச்சுருக்காங்க. சிக்கன் ஃப்ரை அது எல்லாமே இருக்குது. தென் கர்ட் ரைஸ், ரசம் அதுவும் இருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன வேணுமோ வந்து அதை எடுத்து போட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி நான் தந்தூரி ரோட்டிக்கு தேவையான வெஜிடேரியனில் பீஸ் மசாலா, பன்னீர் கிரேவி அதுவும் இருந்துச்சு. ஸோ நமக்கு பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி எது வேணாலும் நம்ம அதையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி கூட வந்து பாஸ்தா, புலாவ் அதுவும் வந்துச்சு. அதையும் நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் தந்தூரி ரோட்டி அதுவும் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. தந்தூரி ரோட்டிக்கும் அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி ஒன்று வச்சுருந்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு இப்போ வந்து டெசர்ட் ஐட்டம்ஸ்க்கு போயிடலாம். இங்கே வந்து இப்போ பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க வந்து டெசர்ட் ஐட்டம்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கேக் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தென் கேக் கூடவே வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. குலாப் ஜாமுன், ரசமலாய், ஒரு ஸ்வீட் ஹல்வா மாதிரி ஒன்று இருந்துச்சு. நிறைய ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு தென் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா 2-3 நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ நமக்கு எதாவது வேணுமோ நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதையும் வந்து நாங்கள் க்ரீம்லாம் போட்டு ஐஸ்கிரீமில் அதையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து சாப்பிட்டாங்க பசங்களாம். ஸோ அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காரு. அவர் ஒரு பிங்க் கலரில் வச்சு எல்லாத்தையும் மேக் பண்ணி சாப்பிட்டுருக்காரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்ட்டி டைம். என்னோட பிரதர் சன் துருவனுக்கு வந்து Jan 2 வந்து பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸோ கேக்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அவங்களும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் எல்லோரும் கேக் வெட்டி அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவனோட பர்த்டேவை நாங்கள் இன்றைக்கி இங்கே செலிப்ரேட் பண்ணது. ஸோ அவனும் ரொம்ப ஹாப்பியாக கேக் கட் பண்ணுறான். ஸோ கூடவே வந்து சாங்ஸ் போட சொல்லியிருந்தோம். சாங்ஸ் வந்து விஜய் சாங்ஸ் கேட்டிருந்தோம். ஸோ விஜய் சாங்ஸோட இந்த கேக் கட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. இவர் வந்து என் பிரதரோட செகண்ட் சன் விதுரன். இவரும் ஒரே அட்டகாசமாக பண்ணிட்டு இருந்தாரு. விஜய் சாங்கோட கேக் கட்டிங் நடந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லோரும் அந்த மொமெண்ட்டை. ஸோ ஃபுல்லாக கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தேங்க்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.